Hi students, நாம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா circular motion அப்படிங்கற யூனிட்ல இருந்து based on the centripetal acceleration க்கு ரெலவெண்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் நாம பார்க்க போறோம்ப்பா. இங்க கொடுத்திருக்கிற ப்ராப்ளத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா a particle is completing 5 revolutions per second in a circle of radius 6 cm. Calculate its linear velocity and the centripetal acceleration acting on it அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த சர்க்கிள் பாத் அப்படின்றதுல இதோட ரேடியஸ் அப்படின்றது இங்கே 6 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கணுமா 6 × 10⁻² மீட்டர். சரிங்களா? சரி, இதில் இருக்கக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டி எப்படி கொடுத்துருக்குறாங்க? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்றத 5 ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இனி போக இதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதிக்கிடும். சரிங்களா? இதான் இங்கே இருக்கக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா கொடுத்துட்டாங்க. லீனியர் வெலாசிட்டி v அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் ஏசி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 ரெவல்யூஷன்ஸ் பெர் செகண்ட் அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 1 ரெவல்யூஷன் அப்படின்றது 2π ரேடியன் இல்லைங்களா? அப்போ 5 × 2π ரேடியன் பெர் செகண்ட். ஸோ இந்த யூனிட்டை கரெக்டாக எழுதணுன்றதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக எழுதுறேன். ஸோ 10π ரேடியன் பெர் செகண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களாப்பா? லீனியர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் ரிலேஷன் v = r ஒமேகா. ஸோ இந்த r ரேடியஸை 6 சென்டிமீட்டர் அல்லது 6 × 10⁻² மீட்டர் அப்படின்றத 0.06 மீட்டர் அப்படின்னு கூட எழுதலாம் இல்லைங்களாப்பா? ஸோ ஓகே, அப்போது நம்மளுக்கு இதில் எதை வேணாலும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அது தகுந்தது போல் யூனிட்டை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி எழுதணும். அப்போது 0.06 மீட்டர் × 10π ரேடியன் பெர் செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10 இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0.6 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல கிடைச்ச இந்த லீனியர் வெலாசிட்டி வச்சு சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் சொல்லிடலாம். சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷனுக்கு ஃபார்முலா v²/r. இது மேக்னிட்யூட் ஃபார்ம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த v² அப்படின்றதுக்காக 0.6/² எடுத்துக்கிடுவோம். டினாமினேட்டரில் இதோட ரேடியஸ் அப்படின்றது 0.06 மீட்டர். சரிங்களாப்பா? ஓகே, இப்போ இந்த 0.6 ஸ்கொயர் பண்ணுறதுனால 0.36 கிடைக்கும். π² அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். π² அப்படின்றது அப்ராக்சிமேட்லி 9.86 எடுத்துக்கணும். சரிங்களாப்பா? ஓகே, 0.06 நம்ம டிவைட் பண்ணும்போது 6π² அப்படின்னு கிடைக்கி. இதை மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு இதே தான் ரிசல்ட்டாக எழுதலாம். அப்படி இல்லைனா இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த π² 9.86 என்ற வெளியே சப்ஸ்டிட் பண்ணோம்னா 6 × 9.86 என்ன வருதுன்னா 58.8ன்னு வருதுப்பா. ஸோ அதனால் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் வேல்யூ 58.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியும் நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ண தெரியணும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.